ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். அம்மாவும் நானும் இன்றைக்கி நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். ஒரு 2 நண்பர்கள் வந்து பார்க்கில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சம்பளம் வந்து எனக்கு பத்தலை, போகிற இடத்துல வந்து வேலையிலையுமே வந்து சம்பளம் கம்மியாக தான் தராங்க, அதனால் நான் புதுசாக வந்து சொந்தமாக நானே ஒரு குட்டியாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன்னு. அப்போ இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, என்னடா தொழில் தொடங்க போகிற அப்படின்னு கேட்டப்போ இவர் சொல்கிறாரு, சின்னதாக வந்து நைட் நேரத்தில் மட்டும் ஒரு டிஃபன் கடை போடலான்னு இருக்கேன் தள்ளுவண்டியில் அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, எக்கச்சக்கமான ஹோட்டல் இருக்குது, தள்ளுவண்டி கடை இருக்குது, அதில் உன் கடைக்கு யாரா சாப்பிட வரப்போகிறா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஆசைப்படாத. நம்மெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நீ வந்து நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட வேலைக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் வரும், அதை வச்சாவது நம்ம வந்து குடும்பத்தை வந்து நடத்த வந்து பழகிக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சொந்தமாக தொழில் தொடங்குறேன்ட்டு நஷ்டமாகி போச்சுன்னா அதை ஈடுகட்ட முடியாதுடா அப்படி இப்படின்னு சொல்லவும் இவரும் சரி நம்ம நண்பர் வந்து நம்ம நல்லதுக்கு சொல்கிறாரு, நம்ம எதையுமே வந்து திடுதிப்புன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண வேண்டான்னு அவரும் அதே வேலைக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து நைட்டு வேலை முடிச்சுட்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி டிஃபன் கடை பார்க்குறாரு. அங்கேயும் நிறையா வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. சரி நம்ம போகிற வழியில் டிஃபன் கடை இருக்குது, சாப்பிட்டு போகலான்னு உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்தா தான் அவருக்கு ஒரு ஷாக்கு. அவருடைய நண்பர் அங்கே வந்து யார் வந்து டிஃபன் கடை போட்டால் ஓடாதுன்னு சொல்கிறாரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கடை போட்டு நடத்திட்டுருக்கிறாரு. உடனே வந்து வாடா சாப்பிடு அப்படிங்கிறாரு. நம்ம கடை தான் அப்படிங்கிறாரு நண்பர். என்னடா நண்பா, அன்னைக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி கடை ஓடாதுன்னு சொன்ன, இன்றைக்கி நீ கடை போட்டிருக்கடா அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லைடா இப்போவுமே வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது, எனக்கு வேலை எதுவும் செட் ஆகாதனால நான் வந்து அதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி இவருமே வந்து வாடா சாப்பிட்டுட்டு போகலான்னதுக்கு, இல்லைடா பரவாயில்ல டைம் ஆச்சு, நான் கடையில் ஏதோ இருக்குது கூட்டமாக இருக்கிறனால பார்த்துட்டு போகலான்னு வந்தால், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் அவருக்கு நிறையாவே வந்து லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத அந்த கடையிலிருந்து சாப்பிட்டு வெளியே போகிறவங்க பேசுகிறத வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த நண்பர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க கிட்ட என்றைக்குமே வந்து அவங்களுடைய முயற்சியையோ அவங்களுடைய தொழிலையோ அவங்களுடைய அறிவையோ நாம் வந்து திருட வந்து நினைக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஐடியாவை நாம் எடுத்து அதை வந்து வைக்கக்கூடாது. என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுடைய அறிவை வந்து அறிவாகட்டும் பணமாகட்டும் நம்ம வந்து அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவங்கக்கிட்டேருந்து பறித்து அதை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வந்து நாமளே வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக யோசிங்க. அடுத்தவங்களுடைய ஐடியாஸையோ இது எல்லாமே வந்து நாம் வந்து எடுத்துக்காமல் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.